எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சம் ஃபங்க்ஷன்ல இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் அந்த நம்பர்ஸ் வந்து இந்த மார்க்ஸ் அப்படியே ரேஞ்ச் ஆஃப் செல்ஸா கொடுத்துட்டு இப்போ இப்படி என்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக கொடுக்கலாம். இது ஒரு சின்ன ஈஸியான மெத்தடு. இந்த நேமோட சேர்த்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த மார்க்ஸ் ஃபுல்லா அந்த நேமோட சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3 கொடுத்தீங்கன்னா கிரியேட் நேம்ஸ் ஃப்ரம் செலக்ஷன் டயலாக் பாக்ஸ் வந்துடும். அதில் வந்து லெஃப்ட் காலம்ன்றது டிக் மார்க்ல ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக அதில் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் இந்த மார்க் வந்து இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த லொகேஷன் அந்த நேமே அந்த கரெக்டாக இந்த நம்பர்ஸ் செலக்ட் பண்ணும்போதே அந்த நேம் வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேமை கொடுத்துட்டு சம்ல வந்து அந்த நேமை கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த நேமை மட்டும் தான் கொடுத்தோம். அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் கரெக்டாக அது ஆட் ஆகி டோட்டல் வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அதில் வந்து இப்போ அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் மார்க்ஸை கொடுக்கறதுக்கு பதிலாக லொகேஷன்றதை கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். ஆவரேஜ் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. ஒரு மவுஸ்ல ஃபில் ஹேண்டில் இருக்கு, பிளஸ் ஐக்கன் பிளாக் கலர் பிளஸ் ஐக்கன் ஃபில் ஹேண்டில் இருக்கு. அதை அப்படியே டிராக் பண்ணோம்னா எரேஸ் ஆயிடும். அந்த டேட்டா வந்து எரேஸ் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இந்த பிளாக் கலர் பிளஸ் ஐக்கன் இருக்கு ஃபில் ஹேண்டில், அதை அப்படியே பிடிச்சி இப்படி டிராக் பண்றோம், எரேஸ் ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன ட்ரிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ இந்த நேம் ரேஞ்ச் கிரியேட் பண்ணோம். அது வந்து எதில் இருக்கும்னா கண்ட்ரோல் F3 கொடுத்தீங்கன்னா நேம் மேனேஜர் அதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நம்ம நேம் ரேஞ்ச் கிரியேட் பண்றது எல்லாமே இதில் இருக்கும். நேம் மேனேஜர் கண்ட்ரோல் F3 கொடுத்தீங்கன்னா நேம் மேனேஜர்ல இருக்கும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். அது ஆக்சுவலா எங்க இருக்குன்னா ஃபார்முலாஸ் டேப்ல இருக்கு. ஃபார்முலாஸ் டேப்ல பாத்தீங்கன்னா நேம் மேனேஜர் இருக்கும். டிஃபைன் நேம்ஸ் குரூப்ல நேம் மேனேஜர், அதுல எல்லா நேம் மேனேஜர்ல எல்லாமே நேம் ரேஞ்சஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதுல செக் பண்ணிக்கலாம் நேம் மேனேஜர்ல.